ஹலோ மை டியர் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க சூப்பரா கொண்டா நம்ம ஹாஃப் இயர்லி ரஷ் சீரீஸ்லயே செகண்ட் மிட்டம் ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம்னா மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் அண்ட் ரீச்சிங் தி ஏஜ் ஆஃப் அடோலசன்ஸ் ரெண்டு சாப்டருக்கு கூடிய ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த ஒரு செஷன்ல நம்ம நடத்த போறோம். ரெடியா இருக்கீங்களா? பாத்துருவோமா? எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, சார் எனக்கு லெசன் வரும் தெரியும் சார், ஆனா என்ன கொஸ்டின் படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு சார், அது எல்லாமே எப்படி சார் படிக்கணும்னு கேக்குற உங்களுக்கு அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் அழகா எடுத்து கியூரேட் பண்ணி இந்த ஒரு செஷன் நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? ஃபைன். சோ அதுக்கு முன்னாடி சார் எனக்கு இந்த நோட்ஸ் வேணும், ஏன்னா இங்க வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆன்சர்ஸ் இருக்கு, எப்படி எழுதணும், என்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. நான் எப்படி எடுக்கலாம், எப்படி வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த கியூஆர் கூட ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு ஃப்ரீயாவே நீங்க இந்த நோட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். சோ ஆரம்பிச்சிரோமா? நமக்கு வந்து இந்த செஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன பாத்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அப்படி மட்டும் இல்ல, எல்லாமே பார்க்க போறோம். எல்லாமே 1 மார்க்னா 1 மார்க், 2 மார்க்னா 2 மார்க், 3 மார்க்னா 3 மார்க், 4 மார்க்னா 4 மார்க், 7 மார்க்னா 7 மார்க் எல்லாமே நம்ம இந்த ஒரு செஷன்ல பார்க்க போறோம். எல்லா क्वेश्चंस எடுத்து வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா? எஸ். சோ உங்களுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? Cockroach moves with the help of its. Cockroach நமக்கு தெரியும் கரெக்ட்டா, கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியோட மூவ்மெண்ட் எப்படி? பிரைமரி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் மஸ்குலர் லெக்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? லெக் தான் ஆன்சர். ஓகே, நிறைய பேரு மஸ்குலர் ஃபுட்னு சொல்லுவீங்க, அப்படி ஃபுட் எல்லாம் இல்ல. ஓகே, காக்ரோச் வந்து ஃபுட்ல மசில்ஸ் எல்லாம் இல்ல, லெக்ல தான் நல்லா ஸ்ட்ராங் மசில்ஸ் இருக்கு. சோ லெக் மூலமா அது மூவ் ஆகுது. சரியா? அடுத்த क्वेश्चन பாப்போமா? Which one of the following categories of vertebrae are correctly numbered? தெளிவா பாருங்க, क्वेश्चन கேட்டிருக்காங்க, எது கரெக்ட்டா நம்பர் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம நல்லா பாத்தீங்கன்னா cervical, thoracic, lumbar, sacral அந்த மாதிரி 4 ரீஜன்ஸ் இருக்கு நம்ம பின்னாடி கரெக்ட்டா. சோ அதுல இருக்கக்கூடிய போன்ஸோட அளவு கரெக்ட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, cervical எவ்வளவு இருக்கணும்? 7 தான் இருக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 7 கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் கரெக்ட். அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா which of the following categories of vertebrae are correctly numbered? இப்போ பாருங்க, thoracic பாருங்க எவ்வளவு இருக்கணும்? 12 இருக்கணும், ஆனா 10 கொடுத்திருக்காங்க, அப்ப தப்பு. லம்பார் பாருங்க 5 இருக்கணும், ஆனா 4 கொடுத்திருக்காங்க, தப்பு. சாக்கல் 5 இருக்கணும், ஆனா 4 கொடுத்திருக்காங்க, தப்பு. அவ்வளவுதான். சோ இத கரெக்ட் வேல்யூடா. ஃபைன். அப்ப இத வந்து கரெக்ட்டா எது கொடுத்திருக்காங்க? cervical 7 கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த क्वेश्चन கேக்கும்போது நம்ம தெளிவா எழுதணும், நம்ம எங்க மாட்டுவோம்? கரெக்ட்லி நம்பரோட தப்பா படிச்சிரோம். சரியா? ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. Adolescence is a period of life between years of age. Adolescenceங்கிற பீரியட் ஒரு ஃபேஸ் வந்து லைஃப்ல எந்த டைம்ல எந்த ஏஜ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸிடா. இட் இஸ் 13 to 19. பேசிக்கலி நம்ம டீனேஜ்னு சொல்லுவோம்ல, அந்த டீன் தான். சரியா? 13 to 19ங்கிற அந்த டீனேஜ் தான். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இப்போ நம்ம 1 மார்க்ஸ் முடிஞ்சு அடுத்து வந்துட்டோம். Differentiate between the following movements and locomotion. ரொம்ப முக்கியமான क्वेश्चन, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல டைம் கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन, வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஈஸி क्वेश्चन ஆனா ஃபுல்லா எழுத மாட்டாங்க, ஃபுல்லா எழுத தெரியாது, ஃபுல்லா மார்க் வந்து தெரியாது. ஆனா இப்போ நம்ம எப்படி அதை ரிலேட் பண்ணி படிக்கலாங்கிறது இந்த வீடியோல பாப்போம். பாருங்க. ஃபைன். ஃபர்ஸ்ட் லோகோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு டேபுலர் காலம் போட்டுருங்க. ஓகே, டேபுலர் காலம் போட்டு அந்த டேபுலர் காலம் பாயிண்ட்ஸ் மட்டும் அழகா எழுதினா போதும், கண்ண மூடி மார்க் கொடுத்துருவாங்க. டவுட்டே இல்ல. பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட், locomotion is a movement of an organism from one place to another. என்னடா சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா, மூவ்மெண்ட் அண்ட் லோகோமோஷன் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் லோகோமோஷன்னா கண்டிப்பா அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆர் அந்த பர்டிகுலர் பாடி should have moved from one place to another place. அப்ப ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆயிருக்கு, அது மூவ் ஆயிருக்குன்னா then it is locomotion. கிளியர்? அப்ப நான் வந்து இங்க நிக்கிறேன், இப்ப என்ன பண்றேன்? நான் ஒரு மூவ்மெண்ட் மூலமா, என்னோட கால் மூவ்மெண்ட் மூலமா நான் மூவ் ஆயிட்டேன், அப்ப என் பிளேஸ் மாறிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Locomotion is the movement of an organism from one place to another. That is what we call it as locomotion. அப்ப அதுக்கு corresponding point என்ன எழுதணும் பாருங்க. Movement is the act of changing the place or position by one or more parts of the body. நல்லா கவனிங்க. இப்ப நான் மூவ் பண்ணது மூவ்மெண்ட் தான், இது மூவ்மெண்ட் தான். இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்? நான் ஃபர்ஸ்ட் பண்ண மூவ்மெண்ட்ல பிளேஸ் மாறிடுச்சு, செகண்ட் பண்ண மூவ்மெண்ட்ல பிளேஸ்ல மாறல, ஒரு பொருள் மட்டும் மாறுது, ஒரு ஆடுது. அப்ப மூவ்மெண்ட் மூலமா நம்ம லோகோமோஷன் அச்சீவ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இதான் கான்செப்ட். அப்ப நான் மூவ்மெண்ட் மூலமா லோகோமோஷன் அச்சீவ் பண்ணலாம். ஆனா that is not necessary.
நான் ஒரே இடத்துல நின்னும் என்னால மூவ் பண்ண முடியும். கண்ணை அசைக்கிறதா இருக்கட்டும், தலையை திருப்புறதா இருக்கட்டும், கையாட்டுறதா இருக்கட்டும், அரைகிறதா இது எல்லாமே இதுல வந்துரும், மூவ்மெண்ட்ல வந்துரும். சோ பாருங்க, மூவ்மெண்ட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் சேஞ்சிங் தி பிளேஸ் ஆர் பொசிஷன் பை ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இனி அடுத்து பாருங்க, இட் இஸ் ஆல்வேஸ் வாலண்டரி. கரெக்டா இல்லையா? நான் வந்து இங்கிருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும்னா நான் அது நினைக்கணும். கரெக்டா இல்லையா? பிகாஸ் இட் இஸ் ஆன் மை ஓன் வாலண்டரி ஆக்ஷன். நான் கால் எடுத்து வச்சாதான் மூவ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுமா? ஆகாதுல்ல. So that is the point. இப்போ நல்லா பாருங்க, it can either be voluntary or involuntary. மூவ்மெண்ட்ல it can be voluntary. நல்லா பாருங்க, இது வாலண்டரி. நான் நினைச்சாதான் கையை வந்து பண்ண முடியும். வாலண்டரி என்னன்னா, it happens on my will, my actions, my will. என்னோட கான்சியஸ்னஸ் இருக்கும், நான் வந்து இப்ப கையை தூக்கணும், my will. இப்ப இன்வாலண்டரினா என்ன? அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாரு, பிரீத்திங், மூச்சு விடுறது, மூச்சு வெளியே இருக்கிறது, மூச்சு விடுறது, இதெல்லாமே எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, எல்லாமே இன்வாலண்டரி வரும். கரெக்டா இல்லையா? சோ அதெல்லாமே ஹார்ட் பம்ப் ஆகுறது, everything will be coming under involuntary. அப்போ it can be either voluntary or involuntary. என்ன மீன் பண்றாங்க? இது வாலண்டரி, ஆட்டோமேட்டிக்கா நான் பேசிட்டே இருக்கேன், ஆனா பிரீத் பண்ணிருக்கேன். சரி, பிரீத்திங் வந்து இன்வாலண்டரி. நீ என்னால அந்த வாலண்டரியை மாத்த முடியுமா? அப்படியே அமைதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகே, சோ ரொம்ப சிம்பிள். மூவ்மெண்ட்ல கேன் பி எய்தர் வாலண்டரி ஆர் இன்வாலண்டரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அந்த வடிவேல் படத்துக்கு சொல்லுவார், இப்படி நெஞ்சு இப்படியா அப்படின்னு, அந்த மாதிரி ஹார்ட் துடிக்கிறது வந்து இன்வாலண்டரி. சோ இட் ரிமெம்பர் இட் as it is also movement, right? So it is involuntary. So first point is clear. அடுத்த point, locomotion takes place at the organism level. யோசிச்சு பாருங்க, ஆர்கானிசம் லெவல்னா ரொம்ப சிம்பிள்ரா, மொத்த பாடி லெவல்ல மீன் பண்றாங்க. கரெக்டா இல்லையா? நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த மொத்த ஆர்கானிசமும் சேர்ந்து மூவ் ஆகுறது ஆர்கானிசம் லெவல். கிளியர்? இது நிறைய பேருக்கு புரியாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கானிசமோட அப்படியே ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் போறதா ஆர்கானிசம் லெவல். இப்போ இங்க பாருங்க, மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் பயாலஜிக்கல் லெவல். லோகோமோஷன் நடக்கணும்னா ஆர்கானிசம் லெவல் நடக்கும், ஏன்னா பிளேஸ் மாறிடுச்சு. ஆனா மூவ்மெண்ட்டுக்கு ஆர்கானிசம் லெவல் தேவையில்லை, ஒரு பயாலஜிக்கல் லெவல் போதும். நல்லா சொல்ற கேளுங்க. இப்ப கை எடுத்துக்கோங்க, கை மூவ்மெண்ட். கைக்குள்ள பிளட் இருக்கு, பிளட் மூவ் ஆகுது, ஓடுது, வருது. பிளட்டுக்குள்ள செல் இருக்கு, ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு. டபிள்யூபிசில பயங்கரமா மூவ் ஆகும். அப்ப டபிள்யூபிசி மூவ் ஆகுது. அப்போ மூவ்மெண்ட்ங்கிறது பயாலஜிக்கல் லெவல், அப்படியே கீழே போய் டீப்பா போய் அந்த செல்லுலார் லெவல் வரைக்குமே நம்ம அதை பார்க்கலாங்கிறதா முக்கியமான. ஓகே, the whole organism is involved in locomotion. பாத்தீங்களா? whole organism is involved in locomotion. Parts of the organism is involved in the movement. Is that clear? Anybody is having any doubt? எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? அதுல புரிஞ்சுதா? இது அப்படியே எழுதுனா அழகா நம்ம மார்க் வாங்கலாம். அடுத்த கேள்வி, வாட் இஸ் லிகமெண்ட்? பாத்துருவோமா? பாருங்க, லிகமெண்ட்ஸ் fibrous cords of tissue that attaches bone to bone. தம்பிகளா, எனக்கு ஒரு எலும்பு இங்க இருக்கு, இன்னொரு எலும்பு இங்க இருக்கு. அப்ப இந்த ரெண்டு எலும்பும் அட்டாச் ஆகுறது எதனால? இந்த லிகமெண்ட்ங்கிற பொருளால. கிளியர்? சோ லிகமெண்ட்ங்கிறது ஒரு ஃபைப்ரஸ் கார்ட், ரொம்ப ஸ்ட்ராங் டிஷ்யூ. என்ன பண்ணும்? ரெண்டு எலும்பையும் கனெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு விஷயம். அது டெண்டான்ஸ் கேட்டா போனும் ஸ்கின்னும். சரியா? அவ்வளவு வித்தியாசம் தான். கிளியர்? இப்ப அடுத்து பாத்துருவோமா? வாட் இஸ் adolescence? Adolescence comes from the Latin verb adolescere, meaning to grow up. Adolescenceங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே என்ன? வளருது, to grow up, to become mature. இதெல்லாம் தான் adolescenceக்கு வேர்டுக்கு அர்த்தமே. இப்ப பாருங்க, it is a transitional period marked by the onset of puberty and the end of physical growth. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த adolescenceங்கிற பீரியட் வந்து எப்ப ஆரம்பிக்கும் எப்ப முடியுங்கிறது கொடுத்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு புரியாது. இப்ப பாருங்க, onset of puberty. பியூபர்ட்டி ஆரம்பிக்கும் போது adolescence ஆரம்பிச்சிரும். ஏன்னா adolescence என்ன பண்ணும்? உன் பாடியில சேஞ்சஸ் கொடுக்கும். உனக்கு பிசிக்கல், மென்டல், இமோஷனல் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே கொடுக்கறதுனால பியூபர்ட்டி டைம் இந்த adolescence ஆரம்பிச்சிரும். அடுத்து நல்லா பாருங்க, அந்த adolescence எப்ப முடியும்? பிசிக்கல் growth எப்ப முடியுதோ அப்ப முடியும். கரெக்ட்? ஜென்ரலா நமக்கு பிசிக்கல் growth வந்து ஒரு பீரியட்ல வந்து 19 அந்த ரேஞ்சில வந்து முடியும். அப்படி முடியும் போது என்ன ஆகுது? adolescence அந்த இடத்துல முடியுது. சோ onset of puberty, onsetனா ஸ்டார்டிங். ஓகே, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. Start of puberty and end of physical growth. இது எழுதுனா சூப்பர் மார்க் வாங்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? adolescence comes from the Latin எழுதிடுவாங்க, என்ன பீரியட்னு எழுதிடுவாங்க, ஆனா இந்த பாயிண்ட் விட்டுருவாங்க. ஓகே, சோ பீரியட், இந்த டிரான்சிஷன்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்டா. இந்த வார்த்தை மிஸ் பண்ண கூடாது நீங்க. ஏன்னா டிரான்சிஷன் வார்த்தை என்ன அர்த்தம்? நீங்க சைல்ட்ஹுட்டுக்கும்
அடல்ட்ஹுட்க்கு இருக்கிற டீன்ஹுட் கனெக்ட் பண்றதா இந்த அடாலசன்ஸ். அப்ப அந்த டிரான்சிஷனல் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். கிளியரா? புரிஞ்சதா? ஈஸியா இருக்கா எல்லாத்துக்கும்? அடுத்து பாத்துருவோமா? Cardiac muscle is a voluntary muscle, true or false? இது ஒரு ஈஸி क्वेश्चन. யோசிச்சு பாருங்க. கார்டியாக் மசில், அதாவது ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில் கார்டியாக் மசில். அப்படிப்பட்ட அந்த கார்டியாக் மசில் வாலண்டரியா இன்வாலண்டரியான்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹார்ட் வந்து துடிக்குது. நீ நினைச்சா அந்த ஹார்ட் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம will not be alive. கரெக்ட்? அப்ப it is always involuntary. It is not on our will. யோசிச்சு பாரு. இப்ப நான் தான் என் ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்றேன்னு வைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கத்துல மறந்துடுவோம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஹார்ட் துடிக்கிறது இறந்து போயிடுவோம். கரெக்டா? அதனால it remember it like that. Okay, it is involuntary in nature. So cardiac muscle is a voluntary muscle is a false statement. Okay, so it is a false statement. Write a short note in different type of muscle. What are antagonistic muscles? Give an example. Okay, so ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. மசில்ஸ் ஓட டிஃபரண்ட் டைப்ஸ் ஒரு ஷார்ட் நோட்ல தர சொல்லி, அண்ட் இன்னொன்னுல ஆன்டகானிஸ்டிக் மசில்ஸ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுங்கிறது கேக்குறாங்க. இது ஈஸிடா. ஓகே, டிப்ஸ் சொல்லி கேளுங்க. ஓகே, மசில்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 டைப்டா வெர்டிபிரேட்ல. ஓகே, மொத்தம் 3 டைப். ஒன்னு ஈஸியா வச்சுக்கோங்க. ஒன்னு ஸ்கெலிட்டல், இன்னொன்னு ஸ்மூத், இன்னொன்னு கார்டியாக். இது எப்படி சார் படிக்கலாம்? நீ வந்து உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் எலும்பெல்லாம் இருக்கும், அப்ப அந்த எலும்புல மசில் இருக்கா, அப்ப அது ஸ்கெலிட்டல் மசில். ஓகே, அப்படியே நீங்க உடம்புக்குள்ள போகும்போது உடம்புக்குள்ள வயிறு இருக்கு, நெஞ்சு இருக்கு, ரிப் இருக்கு. அப்ப அப்படியே வயிறு இருக்கும்போது வயிறுக்குள்ள ஒரு மசில் இருக்க மாதிரி தெரியுது. தொட்டு பார்த்து தெரியும் மசில் இருக்கு, தெரியுதா? அப்ப அது உள்ள இருக்கனால உள்ள அது இருக்கிறதாமே ஸ்மூத் மசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எலும்பு இருக்கிறதுல ஸ்கெலிட்டல் மசில், உள்ள இருக்கிறது எல்லாமே ஸ்மூத் மசில். அது தவிர காமனா ஸ்பெசிபிக்கா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இல்லாம ஒரே இடத்துல ரொம்ப பெக்யூலரா இருக்கிற ஒரு மசில் பேர் தான் கார்டியாக் மசில். ஓகே, அப்ப இந்த கார்டியாக் மசில் ஹார்ட் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இருக்காது. ஸ்கெலிட்டல் மசில் எங்க இருக்கும்? எங்கெல்லாம் எலும்பு இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும். கார்டியாக் ஸ்மூத் மசில் எங்க இருக்கும்? பாடி இன்சைடுக்குள்ள எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும். ஆனா கார்டியாக் மசில் ஹார்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஹார்ட் ஒரு இடத்துல தான் இருக்கு, அந்த இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கும்? இந்த கார்டியாக் மசில் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் போகுது. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த ஸ்கெலிட்டல் மசில நான் வந்து வாலண்டரின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? எப்படி? ஏன்னா நான் கையை தூக்குனா அது நான் முடிவு பண்ணாலும் தூக்கியிருக்கேன். கரெக்டா? சோ இட் இஸ் ஆன் மை வில். சோ இட் இஸ் வாலண்டரி மசில். காலும் அப்படிதான், தலையும் அப்படிதான். அதனால எப்படி? ஏன்னா இந்த ஸ்கெலிட்டன் எல்லாமே என்னோட கண்ட்ரோல் இருக்கனால அது வாலண்டரியில வரும். இப்ப ஸ்மூத் மசில் பாருங்க, அது இன்வாலண்டரி மசில். கரெக்டா இல்லையா? நீங்க சாப்பிடுற ஃபுட்டை வந்து உள்ள வயிறு என்ன பண்ணுது? உள்ள இருக்கிற மசில் வச்சு டைஜஸ்ட் பண்ணுது. நீ சொல்ற டைஜஸ்ட் பண்ணாத, இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், நாளைக்கு பண்ண சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற மசில்ஸ் எல்லாமே இன்வாலண்டரி இன் நேச்சர். அவ்வளவுதான் விஷயம். சரியா? தே ஆர் இன்வாலண்டரின்னு சொல்லலாம். கார்டியாக் மசில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆப்வியஸ்லி தே ஆர் இன்வாலண்டரி. இப்போ இதுதான் பேசிக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில். ஸ்கெலிட்டல் மசிலுக்கு இன்னொரு பேரு வாலண்டரி, ஸ்மூத்துக்கு இன்னொரு பேரு இன்வாலண்டரி, கார்டியாக் இஸ் ஆல்சோ இன்வாலண்டரி, பட் ரிமெம்பர் இட் அஸ் கார்டியாக். இப்போ இது தவிர இந்த மசில வந்து என்ன பண்றாங்க? மைக்ரோஸ்கோப்ல பாக்குறாங்க. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் கூட வித்தியாசமா இருக்கு. அப்ப அதை பேஸ் பண்ணி இன்னொரு பேர் வைக்கிறாங்க. பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் பேர் தான் ஸ்ட்ரையேட்டட் மசில். என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரையேட்டட் மசில். அப்படின்னா ஒண்ணும் இல்லடா, நல்லா இந்த டயக்ராம் பாருங்க. இது ஒரு எலும்பு. சரியா? இந்த எலும்பு இருக்கிற மசில். அதை வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இங்க அப்படியே கோடு கூட தெரியுது உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கோடு கூட இருக்கிறது என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரைப்ஸ் சொல்றாங்க. எப்படி ஜீப்ரால ஸ்ட்ரைப்ஸா இருக்கோ அதே மாதிரி இந்த மசில் ஸ்ட்ரைப்பா இருக்கு, அது ஸ்ட்ரைப்ஸ் சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கனால ஸ்ட்ரையேஷன்ஸ் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். சோ ஸ்ட்ரையேஷன்ஸ் என்ன அர்த்தம்? இந்த லைன் கோடு கூட தெரியுது. ஸ்கெலிட்டல் மசில் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது கோடு கூட தெரியுது. அதனால அதை வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இப்ப நீங்க இன்வாலண்டரி மசில்ங்கிற இந்த ஸ்மூத் மசில் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரையேஷன்ஸே இல்ல. தெரியுதா உங்களுக்கு? இதான் மசில் பிளெயினா இருக்கு. உள்ள வந்து எந்த கோடு இல்ல. அப்பனா அது என்ன அர்த்தம்? அன்ஸ்ட்ரையேட்டட் மசில் அர்த்தம். பாத்தீங்களா? சோ அன்ஸ்ட்ரையேட்டட் மசில், ஸ்மூத் மசில் ஆர் இன்வாலண்டரி மசில். அவ்வளவுதான். அப்ப ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த பேர் இருக்கு. கிளியர்? இடத்தை வச்சு ஒரு பேரு, ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு பேரு, அதோட செயலை வச்சு இன்னொரு பேரு. அவ்வளவுதான். இனி கார்டியாக் மசில் பாருங்க. எஸ், ஃபைன். சோ இஸ் இட் கிளியர்? எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? கிளியரா புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா?
ஓகே, இப்ப நம்ம பார்த்ததே தாண்டா. அது வந்து இன்னும் அழகா எப்படி தெளிவா எழுதலாம்னா இந்த டேபுலர் காலம் மட்டும் பார்த்தா போதும், அப்படியே எழுதிடலாம். பாப்போமா? பாருங்க, ஸ்ட்ரைட்டர் பார்த்தாச்சு, ஸ்கெல்டல் பார்த்தாச்சு, வாலண்டரி பார்த்தாச்சு. அப்ப எங்க இருக்கும்? ஈஸி. ஸ்கெல்டல்னா போன்ல அட்டாச் ஆயிருக்கும். ஆர்ம்ஸ், லெக், நெக். ஆர்ம்ஸ், லெக், நெக். ஓகே, அடுத்து மல்டி நியூக்ளியேட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய நியூக்ளியஸ் இருக்கும்டா, நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் அன்பிரான்ச். இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க, உங்களுக்கு டயகிராம்ல காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த ஸ்கெல்டல் மசில் டயகிராம் தெரியுது உங்களுக்கு? நான் இன்னொரு டைம் வரையறேன் பாத்துக்கோங்க. இப்படி வரையறேன், அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ ஸ்கெலிட்டல் மசில் பத்தி ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? ஸ்ட்ரையேட்டட். ஏன்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கு. ஓகே சார், ஸ்ட்ரையேட்டட் பொறுத்தது. அதுக்கு பிரான்ச்சும் இல்லாம அன்பிரான்ச்டு ஒரு பேர் இருக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அன்பிரான்ச் பேர் கொடுத்திருக்காங்க. எதனால சார் அன்பிரான்ச் கொடுத்திருக்காங்க? அதனால ஒட்டி தான் இருக்கு. ஒட்டி இருக்குடா, ஆனா பிரான்ச்சஸோட இல்ல. இப்ப நல்லா பாருங்க, இந்த ஸ்கெலிட்டல் மசிலே பிரான்ச்சோட இருக்குன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? பாக்குறதுக்கு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்படியா இருக்கு. இந்த பிரான்ச்சுங்கிற பகுதியே இங்க இல்ல. அப்ப அது என்ன மசில்? அன்பிரான்ச்டு மசில் அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதா? அப்ப ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கே தவிர பிரான்ச்சஸ்ங்கிற பொருள் உள்ள வந்து அது பிரான்ச்டா இல்ல. சோ தேர் அன்பிரான்ச்டுன்னு நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம். புரிஞ்சதா? அண்ட் வாலண்டரி. அவ்வளவுதான் விஷயம். அண்ட் மல்டி நியூக்ளியஸ் இருக்கும்போது மல்டி நியூக்ளியஸ். இப்ப அடுத்து பாருங்க, நான் ஸ்ட்ரைட்டர் பார்த்தாச்சு, ஸ்மூத் பார்த்தாச்சு, வாலண்டரி பார்த்தாச்சு. அதுல ஏன் பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, அட்டாச் டு சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி லைக் பிளட் வெசல்ஸ், ஐரிஸ், bronchi and skin. அவ்வளவுதான். பாடிக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஸ்மூத் மசில். அதான் ஹிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அது எப்படி இருக்கு? சிங்கிளா இருக்கு, சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கு, இன்வாலண்டரியா இருக்கு. கரெக்டா? இங்க பாருங்க, இது அப்படிதான். பாத்தீங்களா? சிங்கிளா இருக்கா? சிங்கிள் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். இப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சிங்கிளா இருக்கும். சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா ஸ்ட்ரையேட்டர்ல மல்டி நியூக்ளியஸ். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க, கார்டியக் மசில் பார்த்தாச்சு, ஹார்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரான்ச்டு 1 to 3 சென்ட்ரல் நியூக்ளியர் இன்வாலண்டரி. நல்லா பாருங்க, அப்பனா இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும்டா. ஸ்கெலிட்டல் மசிலுமே எப்படி இதுக்குமே ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து அட்டாச் இருக்கு. ஹார்ட் மசில் பாருங்க, இதுக்கு வந்து ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கா, நான் அதை பத்தி பேசல. ஆனா என்ன இல்ல இந்த இடத்துல, இது வந்து இன்வாலண்டரி தெரிஞ்சுக்கிட்டோம். பிரான்ச்சஸ்ங்கிற கான்செப்ட் இதுல உள்ள வருது. அப்ப எப்படி இருக்கும் டயகிராம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, அந்த மாதிரி இருக்கும். Make it more easy so they can understand. இந்த மாதிரி பிரான்ச்சஸா இருக்கும். சோ பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால அந்த மசில் என்ன சொல்லலாம்? பிரான்ச்டு மசில்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பிரான்ச்சஸ் தெரியுதா? இதுதான் பிரான்ச்சஸ். கிளியர்? இந்த பிரான்ச் இதுல இல்ல, இதுல மட்டும்தான் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இதை மட்டும் அழகா ஈஸியா எழுதிட்டீங்கன்னா தப்புன்னு படிச்சிடலாம். இந்த ஒரு டேப்லெட் காலம் மறந்துடாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? திஸ் மேக் இட் ஃபைன். சோ நீங்க வந்து படிக்கும்போது ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, சோ புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, மசில்ஸ் அட் ஒர்க். அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க? மசில பத்தி ஒரு ஷார்ட் டைப் சொன்னாங்க. நம்ம நோட் தெளிவா லேப்ல மட்டும் எழுதியாச்சு. இப்போ என்ன கேக்குறாங்க? ஆன்டகோனிஸ்டிக் மசில்ஸ்னா என்னது, எப்படி வேலை செய்யும்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? மசில்ஸ் தட் வொர்க் அகைன்ஸ்ட் ஈச் அதர்ஸ் ஆர் கால்ட் ஆன்டகோனிஸ்டிக் பேர்ஸ். என்ன சார் சொல்றீங்க? நல்லா பாருங்க, எப்படி சொல்லுவாங்க? ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா பயாலஜில சில எக்ஸெப்ஷனல் கேஸ்ல ரெண்டு பேரு அவங்க ஆப்போசிட்டா வேலை செஞ்சாதான் வேலை நடக்கும். அது ஆன்டகோனிஸ்டிக். புரியுதா உங்களுக்கு? which means antagonistic. எனக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன், இவன் அப்படி ஆப்போசிட் தான் பண்ணுவான், அப்பதான் வேலை நடக்கும். அது பேர் தான் ஆன்டகோனிஸ்டிக். கிளியர்? ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாலஜில ஃபுல் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? ரொம்ப ஈஸி. இந்த பைசெப் ட்ரைசெப் மசில் நல்லா பாருங்க. பாருங்க, நான் வந்து இப்படி வந்து இப்ப நான் வந்து டைட் பண்றேன் ஆமை. இந்த ஆமை டைட் பண்ணணும்னா நான் பைசெப் மசில வச்சுதான் இதை வந்து புல் பண்றேன். புரியுதா? பைசெப் மசில வச்சு இதை புல் பண்ணும்போது பைசெப் என்ன ஆகும்? இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகும்.
The bicep brachii contracts to bend the arm. Okay? அப்ப நான் இத கான்ட்ராக்ட் பண்ணும்போது ட்ரைசெப்ஸ் என்ன பண்ணும்? ரிலாக்ஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவனுக்கு வேலை இல்ல அந்த இடத்துல. இவ்வளவு கான்ட்ராக்ட் ஆனா தப்பாயிரும். அது ஏன்னு சொல்ற பாருங்க. சோ பைசெப்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? என்ன ஆர்ம் வந்து பெண்ட் ஆகும். இப்போ நல்லா கவனிங்க. while the triceps brachii relaxes பார்த்தாச்சு. இப்போ நான் இத திருப்பி இங்க அனுப்பணும்னா இந்த பைசெப் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவான். ஏன்னா பைசெப்பால புல் பண்ண மட்டும் தான் முடியும். புஷ் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல யார் இத புல் பண்றா? ட்ரைசெப்ஸ் இத வந்து புல் பண்ணுது. ஓகே? அப்ப என்ன ஆகும்? ட்ரைசெப்ஸ் டைட் ஆயிடும். And then to straighten the arm, triceps contracts and biceps relaxes. அப்ப antagonistic வேலை செய்யுது. இவ்வளவுதான்டா. ஈஸியா இருக்கு. புரிஞ்சுதா? Is it clear? I'll quickly tell you. Okay, listen. What happens whenever I have to bend my arm? So what I'll have to do? I'll have to contract my biceps. When biceps is contracted, the arm is bent. Clear? Then by the time tricep is relaxed. If you'll have to bend back the arm to the straight position, என்ன ஆகும்? இந்த triceps வந்து contract ஆகும், biceps வந்து relax ஆகும். இவ்வளவுதான் விஷயம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே? இது ஒரு அடிப்படை கான்செப்ட் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும்னா மசிலால புல் தான் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த பைசெப்ஸ் புல் பண்ணி இது இருக்குது, ட்ரைசெப்ஸ் புல் பண்ணி இது இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Explain the nutritional need of adolescence in brief. பாத்துருவோமா? Okay. Adolescence is a period of rapid growth and development. ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். கரெக்டா 13 இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே அசுர வளர்ச்சி சொல்லுவோம். நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல டெவலப்மெண்ட். நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் பயங்கரமா வரும், செல்ஸ் டெவலப் ஆகும், நம்ம பெருசாக ஆரம்பிப்போம், நிறைய செகண்டரி கேரக்டர், செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வரும், பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, அப்படி இருக்கும்போது எது ரொம்ப முக்கியம்டா? எப்பவுமே நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ ஆர். நீ என்ன சாப்பிடுறியோ அதான் நீ. நீ நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்ப. நல்லா சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டம், பாடிக்கு பத்தாதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். So you have to know what you have to eat. அப்ப இந்த அடாலசன்ட் பீரியட் வேற பயங்கர வளர்ச்சி இருக்கிற பீரியட். அப்ப அந்த பீரியட்ல நீ தெளிவா நல்ல பேலன்ஸ் டயட் எடுத்தா மட்டும்தான் உன் பாடி அது ஒத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். பாப்போமா? பேலன்ஸ் டயட் வித் adequate calories and nutrients is essential. எல்லாரும் சாப்பிடுறாங்க, சும்மா அப்படி சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. ஜங்க் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட் சாப்பிடணும். எது சாப்பிட்டா எனக்கு முடி வளரும், எது சாப்பிட்டா எனக்கு மசில் வருங்கிற அந்த நியூட்ரியன்ட் குவாலிட்டியை வச்சுதான் நீ ஒரு ஃபுட் டிசைட் பண்ணி சாப்பிடணும். பேலன்ஸ் டயட் இன்க்ளூட்ஸ் புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது இல்லனா உங்க ஃபுட் குப்பை. புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ் இல்லாத ஃபுட் நீங்க எடுத்துக்கிறது பிரயோஜனமே இல்ல. இட்ஸ் வேஸ்ட். 0%. கிளியர்? இந்தியன் பேலன்ஸ்டு மீல், ரொட்டி ஆர் ரைஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். ரொட்டில ஃபியூ அமௌண்ட் புரோட்டீன் இருக்கு. தால் நல்ல புரோட்டீன். மில்க்ல எனக்கு ஃபேட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸ்ல அதுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ் ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் இருக்கு. ஓகே? சோ ஒருத்தர் டயட்ல என்ன இருக்கணும்? புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின், ஃபேட் டயட். சோ டயட்ல ஃபைபர், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கணும். சரியா? நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு என்ன நடக்கும்? பிசிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் growth வந்து பாதிக்கடைய ஆரம்பிக்கும். கரெக்டா இல்லையா? நீ வந்து உன் மண்டியில இருக்கக்கூடிய ஒயிட் மேட், கிரே மேட்ல நீ வேலை செய்ய வைக்கணும்னா நல்லா சாப்பிடணும். நான் குழம்பு எடுத்துக்க மாட்டேன், சோறு மட்டும் தான் சாப்பிடுவேன், எனக்கு குழம்பு பிடிக்காது, எனக்கு பொரியல் பிடிக்காது, அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உன் மூளை வந்து இவன் எனக்கு இது தரல நான் வளர மாட்டேன், இவன் எனக்கு சிக்கன் சாப்பிட புரோட்டீன் கிடைக்கல நான் வளர மாட்டேன், இவன் எனக்கு பிட்டர்கார்டு உப்பேரி தரல எனக்கு வளர மாட்டேன். அந்த மாதிரி அவனுக்கு மைண்ட் செட் வந்துருவாங்க. ஏன்னா நம்ம பாடிக்கு டெவலப் ஆகிறதுக்கான ஃபுட் நீ கொடுக்க மாட்டேங்கிற, நீ வேலை மட்டும் கொடுக்குற. படிக்கிற, நல்லா ஒர்க் பண்ற, கிரியேட்டிவா யோசிக்கணும் ட்ரை பண்ற, ஆனா நீ அதுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கவே மாட்டேங்கிற. அப்ப அந்த ஃபுட்டு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? உன்னோட எல்லாமே பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஓகே? பிசிக்கல் இன்டெலெக்சுவல் growth will be low and delay sexual maturity. Sexual maturity நல்லா டிலே ஆகும். Yes, proteins and carbohydrates needed for growth and energy. உங்களுக்கு தெரியும் எதுக்கு சார் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்? புரோட்டீன் இருந்தா மசில் மாஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து growth இருக்கும். பில்டிங் பிளாக்ஸ் புரோட்டீன்ஸ் தானே, அப்போ growth வேணும். அப்ப கார்போஹைட்ரேட் எனர்ஜிக்கு. கார்போஹைட்ரேட் நல்ல ரைஸ், நல்ல சப்பாத்தில நல்ல கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் சாப்பிட்டாதான் நமக்கு அந்த டேக்கான எனர்ஜி கிடைக்கும். சரியா? கால்சியம் என்ன பண்ணும்? எனக்கு தேவையான போனுக்கு அது போன் பில்ட் ஆகும்,
அப்போ என்ன ஆகும், போன் நல்லா பில்ட் ஆயிடுச்சுன்னா ஆஸ்டியோபாரோசிஸ் கண்டிஷன் வராது. அப்படின்னா என்ன தெரியுமா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, எலும்பு என்ன ஆகும், எலும்பு தேஞ்சு 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 எலும்புல இருந்து கால்சியம் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். ஏன்னா நான் கால்சியம் சாப்பிட மாட்டேங்கிறேன். நான் ஒழுங்கா கால்சியம் எடுத்தா என் எலும்புல இருக்கிற கால்சியம் ஒழுங்கா இருக்கும். நான் கால்சியமும் எடுக்கல, என் பாடிக்கு கால்சியம் கண்டிப்பா வேணும். அப்ப எலும்பு தேஞ்சு தேஞ்சு கால்சியம் அப்படியே போக ஆரம்பிக்கும். கிளியர்? சோ அதனால என்ன வேணும் நமக்கு, கால்சியம் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஃபவுண்ட் இன் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். பாஸ்பரஸ் சப்போர்ட்ஸ் போன் அண்ட் டீத் ஃபார்மேஷன். பல்லுக்கும் போனுக்கும் சப்போர்ட் பண்றது யாரு, இந்த பாஸ்பரஸ். அயன் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு, உன் பாடியில பிளட் இருக்கு, இந்த பிளட் மூலமா உன் பாடி ஆக்சிஜன் எடுத்துக்குதுன்னா உனக்கு என்ன வேணும், அயனுங்கிற ஒரு பொருள் வேணும். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த அயனுக்கு என்ன பண்ணும், ஃபவுண்ட் இன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஜாக்ரி, மீட், ஃபிஷ், சிக்கன், டேட்ஸ், பல்சஸ். கிளியர்? அப்ப அயன் ரொம்ப முக்கியம்டா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது டெஃபிஷியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அயன் டெஃபிஷியன்சி இஸ் வெரி காமன். அதை நம்ம ஈஸியா ரெக்டிஃபை பண்ணலாம், இதெல்லாம் சாப்பிட்டா மட்டுமே போதும். ஓகே சார், இப்ப என்ன சார் பண்ற, அப்படி என்ன சார் பிரச்சனை வரும் கேட்டா, உனக்கு அயன் கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னா அனீமியாக கண்டிஷன் வரும். என்ன கண்டிஷன், பிளட் கம்மியாகும், அயன் கம்மியாகும், ஆக்சிஜன் கம்மியாகும், பிரச்சனையே வரும். பயங்கர பெரிய பிரச்சனை அது. அப்ப நம்ம என்ன பண்ணும், அயனை வந்து நல்லா பாத்துக்கணும். பாய்ஸுக்கு பாத்தீங்கன்னா மசில் ஸ்ப்ரெட்ங்கிற ஒரு விஷயம் மூலமா நமக்கு என்ன ஆகும்னா ஜெனரலா இந்த அயன் டெஃபிஷியன்சி வரும். அப்புறம் என்ன சார், நல்லா யோசிச்சு பாடுறா, இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஜெனரலி பாய்ஸ்க்கு அந்த அடோலசன்ஸ் பீரியட் என்ன ஆகும்னா வளருவாங்க. கரெக்டா? சோ மசில் மாஸ் growth எல்லாம் இருக்கும்போது அந்த மசிலுக்கு நிறைய பிளட் தேவைப்படும், நிறைய அயன் தேவைப்படும், நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நிறைய அயன் நீ எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலனா இருக்கிற அயன் எல்லாம் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நமக்கு அயன் டெஃபிஷியன்சி வந்துடும். அதான் பாயிண்ட். ஓகே, பாய்ஸ்ல இந்த அயன் டெஃபிஷியன்சிக்கு வர முக்கியமான காரணம் மசில் ஸ்பர்ட் அப்படிங்கறாங்க. மசில் ஸ்பர்ட்னா மசில் growth. ஓகே, ஸ்பர்ட் here means growth. Clear? Girls க்கு என்ன ஆகும், deficient in menstruation. Menstruation is a process where girls has to lose their unfertilized egg. ஓகே, அது என்னன்னா மந்த்லி ஒரு 28 days சைக்கிள்ன்றதுல அதுல வந்து blood loss இருக்கும், which means blood மூலமா அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணாத எக்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். அப்ப blood நிறைய போறனால blood ரொம்ப கம்மியா இருக்கா, அப்ப அயன் ரொம்ப கம்மியா இருக்கா, அப்ப அயன் டெஃபிஷியன்சி வந்துடும். அதான் விஷயம். ஓகே, அண்ட் மசில் growth அவங்களும் வளருவாங்க. சோ அவங்களுக்கும் அதே சேம் கண்டிஷன். அடுத்து அயோடின் பாருங்க, அயோடின் உப்பு. கரெக்டா? உப்புல என்ன ஆகும், பிரிவென்ட்ஸ் தைராய்டு டிசீஸ். அப்ப ரொம்ப முக்கியம். அயோடின் நீ அளவுக்கு அதிகமா எடுத்தாலும் பிரச்சனை, அளவு கம்மியா எடுத்தாலும் அதை விட பிரச்சனை. சோ அயோடின் அளவு கரெக்டா இருக்கணும், உனக்கு என்ன ஆகும், நிறைய தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் ஈஸியா வந்துடும். சரியா? ஃபைன். வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் பாத்துருவோமா? another important question that they have asked plenty of times. ஓகே, பாத்துருவோமா? ஈஸி கொஸ்டின் தான், நல்லா பாருங்க. ப்ரொவைட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் த பாடி. இப்ப நான் வந்து இப்படி நேரா நிக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா எது காரணம், எலும்பு தான் காரணம். என்ன எப்படி இருப்பேன், அப்படியே கொல கொலன்னு இருப்பேன். கரெக்டா? சோ நான் ஸ்ட்ரைட்டா நிக்கிறேன், எனக்கு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கு, என்னால கை ரைஸ் பண்ண முடியுது, கை சுத்த முடியுது, என்ன காரணம்னா அதுக்கு வந்து ஸ்கெலிட்டன் தான் காரணம். ஓகே, ப்ரொவைட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் த பாடி. அடுத்து பாருங்க, சப்போர்ட்ஸ் அண்ட் சரவுண்ட்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ். யோசிச்சு பாரு, உன் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றது யாரு, இந்த எலும்பு தான், ஸ்கெலிட்டன். ஸ்கல்னு சொல்லுவோமா? உனக்குள்ள இருக்கிற ஹார்ட், லங்ஸ், அது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்றது யாரு, நமக்கு தேவையான ரிப்ஸ் தான். அப்ப அந்த எலும்பு என்ன பண்ணுது, இந்த ஸ்கெலிட்டன் என்ன பண்ணுது, உன் பாடிக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் அழகா ப்ரொடெக்ட் பண்ணுது. அது எல்லாம் அவ்வளவுதான். என்ன ஆகும், இப்போ மண்டே ஸ்கல்னு வச்சுப்போம், அது சும்மா ஒரு பெண்ணை மேல கீழே போடுறேன், நேர மூளைக்குள்ள போயிடும். கரெக்டா? சொன்னா we need all these things. It stores minerals, especially calcium and phosphorus and fat. கரெக்டா? எலும்புல நான் சொன்னேன்ல, கால்சியம் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், ஃபேட் எல்லாமே இருக்கும். அது நீ கொடுக்காம இருந்தாதான் என்ன ஆகும், இந்த எலும்புல இருக்கிறதுல நம்ம பாடி எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஃபைன். Produces red blood cells, RBC. போன் எலும்புல இருந்து தான் என்ன உருவாகுது, ஆர்பிசிங்கிற பொருள் உருவாகுது. ஆர்பிசி மூலமா தான் நம்ம பாடி தேவையான ஆக்சிஜன் வந்து பிளட் மூலமா எடுத்துக்கிறோம். ஓகே, போன் மேல தெரியுமா உங்களுக்கு? அதாவது இப்ப பாருங்க, எலும்பு இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப எலும்பு இருக்கிற இந்த பகுதி இருக்கா, இததான் போன் மேரோன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சிக்கன்ல சாப்பிடும்போது சிக்கனுக்குள்ள பிளாக் கலர்ல இருக்கும்ல, உறிஞ்சிருந்து சாப்பிடுவாங்க நல்லியா சாப்பிடும்போது, அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, போன் மேரோன்னு சொல்றாங்க. சரியா? Act as levers for muscular action. ஒன்னோட லெவர்ஸ்ங்கிறது something which is going to help in the movement. இப்ப எனக்கு கை இப்படி தூக்கணும்னு எனக்கு அந்த எலும்பு இங்க வேணும். அப்ப அந்த எலும்பு சுத்தி அப்படியே கை ஏறுது.
நான் இப்ப இந்த கையை மடக்கணும்னா மசில் இன்வால்வ் ஆகுது, பட் ஸ்டில் அந்த எலும்புக்குள்ள ஒரு ஃபிராக்ஷன் இருக்குல்ல இங்க, அது என்ன ஆகுது அப்படி இழுக்குது அழகா. சோ இட் ஆக்ட் ஆஸ் அன் லெவர்ஸ் ஃபார் மஸ்குலர். ரொம்ப ஈஸியா வச்சுக்கோங்க, எனேபிளிங் மூவ்மெண்ட், அவ்வளவுதான். மூவ்மெண்ட் எனேபிள் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, ரைட் அபவுட் தி ஹியூமன் ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கிவிங் சூட்டபிள் லேபிள்டு டயக்ராம். உங்ககிட்ட கேக்குறாங்க ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பத்தி வரைங்க, டயக்ராம் போட்டு வரைங்க, என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் காட்டுறேன், அதை மட்டும் அழகா பண்ணுங்க, ஃபுல் மார்க் வந்து பாத்துருவோமா? ஓகே, ஆக்சியல் ஸ்கெலிட்டன் என்றால் என்ன அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. ஒரு சென்டர் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன், ஒரு ஆக்சிஸ், ஒரு மிட்வே லைன், ஒரு இமேஜினரி லைன்ல என் பாடி இருக்குன்னா அங்க வரக்கூடிய எல்லா எலும்பு தான் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஓகே, நான் ஒரு இமேஜினரி லைன் என் பாடியில பாஸ் பண்ணி அதுல ஒரு லைனை வச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு எல்லாமே இதுல வந்துரும், ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல வந்துரும். It lies along the central axis of the body. Includes skull, facial bones, sternum, ribs and vertebral column. இதெல்லாம் தான் பிரைமரி. யோசிச்சு பாருங்க, என்ன இருக்கு? ஸ்கல் இருக்கு, facial bones இருக்கு, அப்படியே இறங்குது, தெரியுதா? sternumங்கிறது chest bone, அப்புறம் ribs வரும் அது கூட, and vertebral column இந்த பக்கம். கிளியர்? இதுதான் நம்மளோட ஆக்சியல் சிஸ்டம். இத பத்தி மட்டும் பார்த்தா போதும், இந்த क्वेश्चन கவர் ஆயிடும். ஓகே, ஸ்கல்ல பாத்துருவோமா? நான் வந்து இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே டீடைல்டா இந்த கிளாஸ் எடுத்துருப்பேன்டா. அந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஆக்சுவலி 3D இமேஜை காட்டி என்ன இருக்கு எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். சோ அதை கண்டிப்பா பாருங்க, சரியா? ஸ்கல் ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் 22 போன்ஸ். 22 போனால செய்யப்பட்டது இந்த ஸ்கல். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இது நான் வந்து ஸ்கூல்ல படிச்ச டிப். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கல்னு இருக்கா, இப்ப இந்த ரெண்டு எல்ல நீ 11 கன்சிடர் பண்ணு. 11க்கு அப்புறம் 22 மாதிரி, இங்க 2 1, இங்க 2 2 2 1 1 2 2. அப்ப ஸ்கல்லுங்கிறது 22 போன்ஸ், அவ்வளவுதான். சரியா? 8 போன்ஸ் ஃப்ரம் தி cranium. craniumங்கிறது இந்த பகுதி. கரெக்டா என் மூளைய வந்து ப்ரொடெக்ட் பண்றது. இது எப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் கேளுங்க. மூளையை ப்ரொடெக்ட் பண்றது எலும்பு, அந்த எலும்பு பேரு ஸ்கல்லு. அப்ப ஸ்கல்லுல ஸ்பெசிபிக்கா இருக்கிற அந்த பகுதி பேரு cranium. அப்ப கிரேனியம்ங்கிற பகுதி தான் என்னோட மூளையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 போன்ஸ். 14 போன்ஸ் ஃப்ரம் த ஃபேஸ். அதுக்கப்புறம் 14 போன் இருக்கு என் மூஞ்சில. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, மேண்டிபிள், லோ மேண்டிபிள், அப்பர் மேண்டிபிள் நிறைய இருக்கு. சோ இது எல்லாமே இருக்கு. லோவர் ஜா இஸ் ஒன்லி மூவபிள் போன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னோட மொத்த ஸ்கல்லிலுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போன் தான் மூவ் ஆகும். இது என்னோட லோவர் ஜா, தெரியுதா? அப்பர் ஜா மூவ் ஆகுதுடா, லோவர் ஜா மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகே, சோ தட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் பை மசில், மேண்டிபிள்னு சொல்லுவோம். சரியா? இப்ப vertebral column பாருங்க. vertebral column is also called spine or backbone. கரெக்ட்டா இல்லையா? எனக்கு இருக்கக்கூடிய இந்த முதுகெலும்பு என்ன சொல்றாங்க? vertebral column சொல்றாங்க. அத வந்து layman terms spine சொல்லுவாங்க, backbone இது எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப locate in the trunk region supports the upper body. ரொம்ப ஈஸி. அப்பர் பாடி சப்போர்ட் பண்றது அவன் தான். அவன் இல்லனா நான் அப்படியே விழுந்துருவேன். அப்ப குமியறக்கும் எந்திரிக்கிறக்கும் வளையறக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த எலும்பு தான். Okay, it's very important bone made up of small bones called vertebrae. அது எப்படி தெரியுமா இருக்கும்டா? நீங்க இந்த vertebral column பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இப்ப குட்டி குட்டி போன்ஸ் இப்படி இருக்கும். அப்ப அந்த குட்டி குட்டி போன்ஸ் அப்படியே அலைன் ஆயிது, அப்படியே ஜாயின் நிக்கும். திரும்ப முடியும் பாத்தீங்களா? சோ அந்த குட்டி குட்டி போன்ஸ் வந்து இருக்கிறனால அந்த போன்ஸ் என்ன சொல்றாங்க? vertebrae சொல்றாங்க. We call it as vertebrae. Okay, extends from the base of the skull to hip bone forming a hollow tube. எப்படி ஆகுது? இந்த மொத்த பேக் ஸ்பைன் எப்படி சொல்றாங்க? ஸ்கல் இருக்கா, ஸ்கல்லோட பின்பகுதியில இருந்து, இது ஸ்கல்லோட பேக்ல இருந்து இந்த vertebral column எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே கீழே ஹிப் வரைக்கும் போய் மேட்ச் ஆகுது. சரியா? forming a hollow tube. Spinal cord passes through this tube. இப்ப என்ன சொல்றாங்க நல்லா பாருங்க. இப்பதான் இதாண்டா எலும்புன்னு வச்சுப்போம். ஓகே, இங்க இருந்து அப்படியே வருது, வந்து இங்க இருந்து அப்படியே என்ன ஆகுது? ஹிப்புக்கு போயிடுது. அப்போ இந்த ஒரு எலும்பு, இந்த ஒரு ஸ்கெலிட்டன், இந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ள யார் இருக்கா? ஸ்பைனல் கார்டுங்கிற பொருள் இருக்கு. அதான் ஞாபகம். vertebral columnங்கிறது எலும்புல உருவாக்கப்பட்ட ஒரு நீளமான ஒரு ஹாலோனா ஸ்பேஸ் இருக்கு, அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி. அதுக்குள்ள டியூப் மாதிரி போறதுதான் இந்த ஸ்பைனல் கார்டு. கிளியர்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இங்க மண்டையோட்டு பின்னாடி கீழே இருந்து
ஹிப் ஸ்டார்டிங் வரைக்கும் இந்த முதுகெலும்பு இருக்கு. இப்போ அந்த டிவிஷன் பகுதி எப்படி இருக்கு சொல்றாங்க. இப்போ நல்லா பாருங்கடா, இந்த பகுதி கழுத்து பகுதி இதுதான் என்ன சொல்லுவாங்க, cervicalனு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் 7 bones. We have discussed already. Followed by thoracic. இங்க இருந்து, அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, thoracic. எவ்வளவு இருக்கு, 12 இருக்கு. இந்த லெட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, 7, 12. அப்புறம் லம்பார்ங்கிறது கீழே வரும்டா, நம்ம இடுப்பகுதியில வரும், அது பேரு லம்பார். 5 இருக்கு. சாக்ரல் இன்னொரு 5 இருக்கு. இது டயகிராம் நான் காட்டின பாருங்க, அழகா புரியும் பாருங்க. இங்க பாருங்க, டயகிராம் பாருங்கடா. cervical பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு, 7 இருக்கா. ஃபைன். கழுத்து பகுதிக்கிட்ட அப்படியே இறங்குது பாருங்க, அப்படியே இறங்கி thoracic எவ்வளவு இருக்கு, 12 இருக்கு. அப்படியே பாருங்க லம்பா இங்க இடுப்பு கிட்ட இது வந்து எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. அண்ட் சாக்ரம் இஸ் ஆஃப்டர் த ஹிப் போன் கிட்ட தான் கீழே இருக்க குட்டி டெயில் போன் மாதிரி இருக்கும், அது பேர் தான் சாக்ரம். இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப நல்லா பாருங்க, இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் வைஸ் எழுதுவோம். So 5 lumbar, 5 fused sacral. ஏன் fused ன்னு சொல்றோம்னா, ஆக்சுவலி sacral நிறைய போன்ஸ் இருக்கு. ஆனா அந்த போன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒட்டி 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 மொத்தமா 5 போன் தான் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஹையர் கிளாसेसல எவ்வளவு போன் ஃபியூஸ் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். Okay, and 3 fused causages. Gliding to joints between vertebrae allow body bending forward, backward and sideways. ஓகே, ஏன் சொல்றாங்கடா, இந்த vertebrae ரொம்ப டைட்டா இருக்குன்னு வைங்க, இங்க குமியவே முடியாது. எப்படி குமிவீங்க, அதுக்கு ஒரு இதுதான் வெர்டிபிள் காலம் வச்சுப்போம். ஓகே, தெரியுதா உங்களுக்கு, வெர்டிபிள் காலம் வச்சுப்போம். ஓகே, இது பெண்ட் ஆகுமா, அப்படி பெண்ட் ஃபுல்லா தான் பெண்ட் ஆகும், பகுதி பெண்ட் ஆகாது. நம்ம பாதி தான் பெண்ட் ஆகும். கரெக்ட்? அப்ப எதனால, நம்ம வெர்டிபிள் காலம் நடுவுல சில ஜாயின்ஸ் இருக்கு, அந்த கிளைடிங் ஜாயின்ஸ் என்ன பண்ணுது, சின்ன சின்ன மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி மூவ் ஆகுறது, பெண்ட் ஆகுறதுக்கு எல்லாமே அது ஹெல்ப் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ஸ்டர்னம். நம்ம ஸ்கல்ல முடிச்சாச்சு, vertebral column முடிச்சாச்சு. நமக்கு என்ன இருக்கு, chest bone இருக்கு, ribs இருக்கு. Sternum is also called as chest bone. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, located in the chest region and cone shaped. Made up of 12 pairs of ribs. என்ன சொல்றாங்க, 12 pair of ribs இருக்குங்கறாங்க. அது ஃபர்ஸ்ட் டயகிராம் காட்டுறேன் பாருங்க, அப்ப ஈஸி இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்கடா, ரிப்ஸ் இது உங்களுக்கு, இந்த ரிப்ஸ். இப்ப நல்லா தெளிவா உங்களுக்கு கவனிங்க. மொத்தம் எவ்வளவு இருக்கு சொன்னா 12 பேர். அப்பனா இந்த பக்கம் we have this thing 7 and that side we have 10. Okay, so 10 பாருங்க. இப்ப பாருங்க, இப்போ 12 பேர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 24 இருக்கும்னு அர்த்தம். கிளியர்? சோ அத மொத்தமா சொன்னோம்ல, 12 இருக்கு, 24. இப்போ அதுல நல்லா பாருங்க, 1 2 3 4 5 6 7. அப்ப இந்த 7 ரிப்ஸ் என்ன சொல்றாங்க, ட்ரூ ரிப்ஸ்ங்கறாங்க. 7 pairs of ribsனா இங்க கவர் ஆயிரும், இங்க 7 வந்துரும். ஓகே, சோ 7 pairs of ribsங்கிறது எவ்வளவு வருது உங்களுக்கு, 7 7 14. அப்ப அந்த 14 ட்ரூ ரிப்ஸ். ஏன் தெரியுமாடா, ஸ்டர்னம்ங்கற செஸ்ட் போனுக்கு டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. பாத்தீங்களா, தெரியும், நல்லா பாருங்க. ஸ்டர்னம்ங்கற செஸ்ட் போனுக்கு டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அதனால ட்ரூ ரிப்ஸ்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ட்ரூ ரிப்ஸ். இப்ப அடுத்து பாருங்க, நான் வேற கலர் யூஸ் பண்றேன், கிரீன் யூஸ் பண்றேன். இப்ப பாருங்க, 1 2 3. ஓகே, 8 9 10. இத இன்னும் ஈஸி சொல்றேன். 8 9 10 நல்லா பாருங்கடா, இது வந்து டைரக்டா அட்டாச் ஆகல. இங்க பாருங்க, இது டைரக்டா அட்டாச் ஆயிடுச்சு, இது டைரக்டா அட்டாச் ஆயிடுச்சு. டைரக்ட் 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 டைரக்ட். ஓகே, ஆனா இந்த பச்சை கலர் பாருங்க, டைரக்டா போற இடம் இல்ல. அப்ப இங்க இவன் கூட சேர்ந்தா போறான், இவன் கூட சேர்ந்தா போறான், இவன் கூட சேர்ந்தா போறான். So they are called as false ribs. Clear? புரியுதா? ஈஸியா இருக்கா? ஃபைன். ஏன்னா டைரக்டா அட்டாச் ஆக முடியாதனால இன்னொரு பொருள் கூட சேர்ந்து அப்படியே ஒட்டி போகுது, அந்த 7வது ரிப்பு கூட ஒட்டி அப்படியே போயிருது. ஸோ ஃபால்ஸ் ரிப்ஸ். ட்ரூனா ஃபுல்லா டைரக்ட் அட்டாச்மெண்ட், ஃபால்ஸ்னா ஒட்டி அட்டாச் ஆகுது.
இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா 2 பேரும் அட்டாச் ஆகாம இருக்காங்க. நல்லா பாருங்க, வேற கலர் யூஸ் பண்றேன், ப்ளூ யூஸ் பண்றேன் பாருங்க. இவன் பாருங்க, இவன் அட்டாச் ஆகல, இங்க ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கா, இவனும் அட்டாச் ஆகல, இவன் அட்டாச் ஆகல, இவனும் அட்டாச் ஆகல, இவன். அப்ப அவனுக்கு வந்து அட்டாச்சே ஆகல. அப்ப இப்படி பின்னாடி வெர்டிபிள் காலம் மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கு, ஃப்ரண்ட்ல அட்டாச்சே ஆகல. அப்ப they are called as floating ribs. They are called as floating ribs. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இவ்வளவுதான் விஷயம். So 11th and 12th pair is called as floating ribs. Remaining everything is like ribs. So divide பண்ணும்போது true ribs, false ribs பிரிச்சுக்கலாம். பாருங்க, 2 lower pairs are free and at the front end called free floating ribs. கரெக்ட்டா இல்லையா? முன்னாடி ஸ்டெர்ம்ல அட்டாச் ஆகல, பின்னாடி மட்டும் தான் அட்டாச் இருக்கு, ஃப்ரீயா இருக்காங்க. So they are floating ribs. அப்படி floating மிதக்கிற மாதிரி. Rib cage can expand and contract during breathing. ரொம்ப முக்கியம். மூச்சு ஃபுல்லா இழுங்க, ரிப் கேஜ் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உள்ள அப்படியே லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்படியே உள்ள காத்து இழுத்துக்கும். மூச்சு விடும்போது என்ன ஆகும், அப்படியே குட்டியாகும், காத்து அப்படியே வெளியே போகும். அவ்வளவுதான். சரியா? protects the lungs, hearts and parts of the liver. இவ்வளவுதான்டா விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இந்த பாயிண்ட் பாருங்க. Ribs attached to vertebrae at the back and curve forward forming a cage. நல்லா பாருங்க, ஃப்ரண்ட்ல ஸ்டர்னம், பின்னாடி யார் இருக்கா, வெர்டிபிள் காலம். அப்ப அந்த ஸ்டர்னமும் வெர்டிபிள் காலம் எப்படி அப்படியே கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, இது ரிப்ஸ் மூலமா. ரிப்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து கனெக்ட் ஆகி அப்படியே ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கு. சோ இட் ஃபார்ம்ஸ் லைக் a cage அப்படிங்கறாங்க. இதுதான் விஷயம், சரியா? 10 pairs connect to the breastbone in front. அத நம்ம பார்த்துட்டோம்ல. கடைசி 2 பேர் மட்டும் தான் ஸ்டர்னம்ல அட்டாச் ஆகல, மத்த எல்லாமே மொத்த ஸ்டர்னம்ல அட்டாச் ஆயிருக்கு. பாத்தீங்களா மண்டையோட? பாத்தீங்களா, இதெல்லாம் போன்ஸ். நீங்க ஹை கிளாஸ்ல படிப்பீங்க. ஃப்ரண்டல், பெரைட்டல், ஆசிபிட்டல், டெம்போரல், இது எல்லாமே வந்துரும். ஓகே, மேண்டிபிள் இதுதான் ஜா. லான் எழுதி வச்சிட்டேன், இட் இஸ் ஜா. ஓகே, லோவர் ஜா. ஃபைன். பாத்தீங்களா? ஓகே, சோ வெற்றிகரமா நமக்கு ஹை வெயிட்டேஜ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே 2 சாப்டர் நம்ம ஈஸி இந்த வீடியோல பார்த்துட்டோம். ஓகே, இது நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க கவலையே பட வேண்டாம், நல்ல மார்க் எடுத்துடலாம். இதை தவிர ஒன்ஸ் நீங்க புக்கு கொஞ்சம் ரீட் பண்ணாலே போதும், சென்டம் உறுதி. இதுலயே சென்டம் வந்துடும், பட் ஸ்டில் ஓகே. சோ இதுக்கான நோட்ஸ் நீங்க எங்க ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த ஒரு கமெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே கைஸ், எனிதிங் எல்ஸ்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. I'm reminding everything is fine here and also take care. Bye bye.